إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கு எல்லையற்ற புகழும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபோ தாபீன்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் கியாமத் நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும் முதலில் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்று நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சங்கையான மார்க்கத்தை எங்களுக்கு தந்து எங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இந்த இஸ்லாம் அல்லாத வேறு மதங்களை தன்னுடைய மார்க்கமாக ஆக்கிக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை ஒப்புக்கொள்ள மாட்டான். கியாமத்துடைய நாளையிலே பெரிய நஷ்டவாளிகளாக ஆகுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே போன்று இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இந்த புனிதமான இஸ்லாம் மாத்திரம். இந்த இஸ்லாத்தை யார் எடுத்து நடப்பார்களோ அவர்கள் உலகத்திலே வெற்றியாளர்கள், ஆகிரத்திலே வெற்றியாளர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்து இந்த மார்க்கத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீவாகி இருக்கிறான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நஹ்னு கௌமுன் அஸன அல்லாஹு பில் இஸ்லாம். நாங்கள் இழிவாக இருந்த மக்கள், பாவங்களையும் மற்றொழியங்களையும் அநியாயங்களையும் கொலைகளையும் இதே போன்ற பல மோசமான காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தின் மூலம், இந்த இஸ்லாத்தின் மூலம் கண்ணியப்படுத்தினான் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தந்தது ஆகப்பெரிய ஒரு நிஅமத். இந்த உலகத்திலே நாங்கள் கண்ணியவான்களாக வாழ முடியும், ஆகிரத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே பெரிய கூலிகளை பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு சங்கையான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் ஒவ்வொரு விடயமும் எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியமாக தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஒவ்வொரு சிறிய விடயங்களும் கூட அதற்கு பெரிய கூலிகள் உண்டு. ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை போன்றல்ல, சொர்க்கத்தினுடைய மரம் தங்கத்திலான மரம். அந்த சொர்க்கத்திலே ஒரு மரம் நாட்டப்படுகிறது சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னதற்கு. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் மீசான் தராசை நிரப்பக்கூடிய அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். இது போன்ற சிறிய, அதாவது எங்களுடைய நேரம் சிறிய நேரத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் பெரிய பெரிய கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். இதே போன்ற ஒவ்வொரு சின்ன விடயங்கள், பக்கத்து வீட்டாரோட நல்லா நடந்து கொண்டால் அவருக்கு பெரிய கூலிகள் இருக்கிறது. ஒரு சிறிய ஈச்சப்பழத்தை ஒரு மனிதன் சதகா செய்து விட்டால் அதுக்கு கூலி இருக்கிறது. இது போன்ற இந்த மார்க்கத்தில் சிறிய சிறிய விடயங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெரிய பெரிய கூலிகளை வைத்து இந்த மார்க்கத்தின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு முறையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த உம்மத், இந்த முஸ்லிம்கள், நாங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டிய மக்கள். நாங்கள் உலகத்துக்காக, உலகத்தினுடைய விடயங்களுக்காக அல்லது வேறு வேறு விடயங்களுக்காக வேண்டிய உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்கள் அல்ல.
நாங்கள் உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய மௌத், எங்களுடைய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஆகிரத்தினுடைய யோசனையோடு, ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் அமைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை போன்று எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருகிறான். ரமதானுடைய மாதம், ஹஜ்ஜுடைய மாதம், அதே போன்று முஹர்ரம் மாதம், ஒவ்வொரு மாதத்திலே ஒவ்வொரு விதமான அமல்கள் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி. அதே போன்ற ஒன்றுதான் இந்த மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இடங்கள். மஸ்ஜிதுக்கு யார் அடிக்கடி வந்து போறாரோ இவரை மூமின் என்று சாட்சி சொல்லுங்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வரார் இவர் ஈமான்தாரிக்கு தான் மஸ்ஜிதுக்கு வரையும். ஈமான் இல்லாதவன் பள்ளிக்கு முன்னும் கூட ஆயிக்கும், அல்லது பள்ளிக்கு பின்னும் கூட ஆயிக்கும், அல்லது பள்ளி தாப்பியோட பக்கத்துல ஓடு வாங்க சொல்லப்படுவது அவருக்கு பள்ளிக்கு வரையலாம் அப்படின்னா அவருக்கு ஈமான்ல குறைபாடு, பள்ளிக்கு வரையலாது. ஏன் அவருடைய ஈமான்ல குறைபாடு இருக்கிறது. பள்ளிக்கு வாரவரை பார்த்து நீங்க மூமின் என்று சாட்சி சொல்லுங்க. ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்து குல்லி தக்யின், அல்லாஹ்வை பயந்த ஒவ்வொரு தக்வாதாரிகளுடைய வீடு மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுக்குள்ளே புழங்கக்கூடிய மக்கள் தக்வாதாரிகள், இவர்கள் தான் மஸ்ஜிதில் இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதுகள் என்பது சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்களை கண்டால் மேய்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார், உலகத்தில் சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் என்றால் சொன்னார்கள் மஸ்ஜிதுகள் அல்லது ஸிக்ருடைய சபைகள். மஸ்ஜிதுகள் சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள். அதனாலதான் நாங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே வரும் பொழுது சலாம் சொல்லி விட்டு வருகிறோம். நல்ல மக்கள் இருக்கிறார்கள் பள்ளியிலே தொழுது, அதாவது நல்லவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்திருப்பார்கள். யாராவது மக்கள் இல்லாவிட்டால் பள்ளி வெறும் பள்ளியாக இருக்கிறது, அந்த நேரத்தில் நாங்கள் அதாவது அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்ற அந்த சலாத்தை சொல்லிக் கொண்டு வர வேண்டும். மலக்குமார்கள் இங்கே அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதில் நாங்கள் மாத்திரம் அமல் செய்யக்கூடிய இடம் அல்ல, மலக்குமார்கள் அதே போன்று நல்லவர்கள் அமல் செய்யக்கூடிய இடம்தான் இந்த மஸ்ஜிதுகள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுடைய தொடர்பு எங்களுக்கு உள்ளத்தால் இருக்க வேண்டும். கியாமத்துடைய நாளையிலே எல்லா மக்களும் வெயிலில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். சூரியனுக்கு நெருக்கமாக கொண்டு வைக்கப்படும். கடுமையான சூட்டின் வெப்பத்தின் காரணமாக மக்கள் தடமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 கூட்டம் 7 குரூப்புக்கு அல்லாஹ் தஆலா நல்ல நிழல் கொடுப்பான், அவர்கள் அங்கு கண்ணியப்படுத்துவான், நிழல் கிடைக்கும். அதில் ஒரு கூட்டம் தான் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ஒரு மனிதனுடைய உள்ளம், யாருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பா இருக்குதோ, யார் மஸ்ஜிதோட தொடர்பா இருக்கிறாரோ, மஸ்ஜிதோட தொடர்பு உள்ள மனிதர் யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பா இருக்கிறதோ, இவர்களும் அந்த 7 கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடுகள், அதாவது சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள். இந்த மஸ்ஜிதோடு நாம் எங்களை தொடர்புபடுத்த வேண்டும். சஹாபாக்கள் அவருடைய காலத்து மஸ்ஜித் நபவி சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி அதில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன பைத்தி வ பைன மிம்பரி ரோதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. என்ற வீட்டுக்கும் என்ற மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் அவர் அடக்கப்பட்ட அந்த அறை, ஆயிஷா நாயுடைய வீடு, அந்த வீடும் அங்கே அதிலிருந்து ஒரு 30-40 அடி தூரத்திலே ஒரு மிம்பர் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர். அந்த மிம்பருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்கும் ஜியாரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பகுதி சொர்க்கத்தினுடைய பகுதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரோதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. இந்த மஸ்ஜித் நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சொர்க்கவாதிகள் தயாரிக்கக்கூடிய இடம், இஸ்லாத்தை பாதுகாக்கிற இடம், இஸ்லாத்துக்கு மக்கள் வரும்பொழுது அவர்களை உறுதிப்படுத்தக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மஸ்ஜித், சொர்க்கவாதிகளான சஹாபாக்கள் நடமாடிய மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை பற்றி சஹாபாக்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், எங்களுடைய மஸ்ஜிதுடைய தூண்கள் ஈச்ச மரத்து கட்டைகள். இன்னைக்கு எங்களோட தூணை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது, ஒவ்வொரு தூண் அப்படி பெறுமதி. ஆனா எங்களுடைய மஸ்ஜிதுடைய அதாவது தூண்கள் ஈச்ச மரத்து கட்டைகள். மஸ்ஜிதுடைய கூரை சொல்றாங்க சஹாபாக்கள், எங்களோட மஸ்ஜிதுடைய கூரை ஈச்ச மரத்து ஓலைகள், அதான் மஸ்ஜிதுடைய கூரை. எங்களோட மஸ்ஜிதுடைய காப்பட்டு தெரியுமா? எங்களோட அதாவது மஸ்ஜித் நபவி சஹாபாக்களுடைய மஸ்ஜிதுடைய அந்த காப்பட்டு, சஹாபாக்கள் சொல்றார்கள், நாங்க மழை பெய்ஞ்சா சேத்துல சஜிதா செய்யணும். எங்க நெத்தில சேறு பட்டு இருக்கும், மண் பட்டு இருக்கும். மழை பெய்ஞ்சா கீழே சேரு, வெறும் தரை மஸ்ஜிதுடைய கீழ்பாடு வெறும் தரையா இருந்தாங்க.
அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்கிறது தொழும்பொழுது கொடிக்கற்கள் ஆற்ற விஷயமா எல்லாம் வந்திருக்குதுன்னா வெறும் தரையிலே சஹாபாக்கள் தொழுதிருக்கிறார்கள். ஈச்ச மரத்து கட்டை, ஈச்ச மரத்து ஓலை கூரை, வெறும் தரை. அதாவது பல வருடங்கள் ஒரு விளக்கு கூட பத்த வைக்காமல் சந்திரனுடைய வெளிச்சத்திலே தொழுதிருக்கிறார்கள். ஒரு நாள் அவர் தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு கிறிஸ்தவர், அவர் ஒரு தீவுக்கு வழிதவறி போன நேரம் அங்கே தஜ்ஜாலை கண்டார். தஜ்ஜால் அவரோடு பேசின பிறகுதான் இவருக்கு அந்த இஸ்லாத்தினுடைய ஹிதாயத்துடைய பாக்கியம் கிடைத்தது. அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் பள்ளியிலே விளக்கு பத்து வைத்தார்கள். ஒரு விளக்கு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்டார்கள், யார் விளக்கு பத்த வச்சது? சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி இல்லாமல் யாரோ பத்த வச்சிட்டாரு. இப்ப எல்லாரும் பயந்துட்டாங்க சஹாபாக்கள். சொன்னார்கள், சொல்லுங்க. அப்போது அந்த தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிழையாக இருந்தால் மன்னிக்க வேண்டும், நான் தான் பத்த வச்சேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தமீமு தாரி, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நீங்கள் ஒளிமயமாக்கினீர்கள். கயாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனை மஸ்ஜிதுகள் உருவாமோ அந்த மஸ்ஜிதிலே பத்த வைக்கப்படக்கூடிய விளக்குகளுடைய எல்லா கூலியும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். கிட்டத்தட்ட இன்று உலகத்திலே 45 லட்சம் பள்ளிகள் இருப்பதாக சிலருடைய அதாவது விடயங்கள் நான் கேள்விப்பட்டோம். சிலர் சொன்னதை ஒரு 50 லட்சம் பள்ளியில் வரக்கூடிய அவ்வளவு கரண்ட் பில்லுடைய நன்மையும் அதில் தமீமு தாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு நல்ல காரியம் செய்தார். பேருக்கு போலக்கல்ல, மஸ்ஜிதை ஒளிமயமாக்க வேண்டும் என்று ஒரு விளக்கு பத்த வச்சது. அல்லாஹ் இன்னைக்கு முழு உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் இதனுடைய கூலிகளை அல்லாஹ் கபர் கணக்கு கொண்டிருப்பான். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய வீடுகள். மஸ்ஜிதுகள் யாரும் உரிமை கொண்டாடக்கூடிய இடம் அல்ல. மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுது நாங்கள் செருப்பை கழட்டிட்டு வரோம். மஸ்ஜிதுக்குள்ள வரும் பொழுது செருப்பை கழட்டுறோம். ரோட்ல அல்லது எங்களோட தாப்பைக்கு வெளியே எங்களோட பட்டம் பதவி எல்லாம் கழட்டி வச்சுட்டு கூட வரணும் பள்ளிக்கு வரக்குள்ள. அவர் இந்த பள்ளியில் உட்கார டாக்டரா, லாயரா, தலைவரா, செயலாளரா, பணக்காரரா, நான் தான் பெரியவன் அப்படின்ற கொள்கையோட பள்ளிகளுக்கு வரவான. பள்ளிகளுக்கு வரணும் அடிமையா. அதனாலதான் வாங்களே சொல்ற அடிமைகளே வாங்க பள்ளிக்கு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிக பெரியவன், மனிதர்கள் எல்லோரும் அடிமைகள், வாங்க பள்ளிக்கு. பள்ளிகளுக்கு வரக்கூட அடிமையாக தான் வரணும். பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், மாதிரி பணக்காரர், டாக்டர், ஹசரத், அல்லாமா, இங்கெல்லாம் சரி வராது. இங்கெல்லாம் அடிமையாக தான் வரணும். பள்ளிகளுக்கு வரும்பொழுது அடிமையா வரணும். தொழுகைக்கு வந்து நிக்கிறோம். எங்கேயாவது பள்ளியில பணக்காரனுக்கு ஒரு சஃப்பு, கோழைமாருக்கு ஒரு சஃப், ஏழைகளுக்கு ஒரு சஃப், அப்படியா செய்யறாங்க. சஃப்ல எல்லாரும் கலந்து நிக்கணும். பணக்காரன், ஏழை, பொஸ், வேலைக்காரன், ட்ரஸ்டி, மோசினார், ஹசரத், டாய்லெட் கழுவுறான், எல்லாம் நிக்கணும் உண்டா. இங்க வந்து யாரும் இங்க ஒன்று காட்ட இயலாது. பள்ளியில அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமையாக தான் நிக்கிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, அதனாலதான் தொழுகைக்கு தக்பீர் கட்டக்கூட அல்லாஹு அக்பர், ஏதோ அடிமை வந்து விட்டான், யா அல்லாஹ் நீதான் பெரியவன், எனக்கு ஒன்றுமே இல்லை, என் கால் கைதான், என் கண்ணு மூக்கு தான், என் வாய் தான், ஒன்றும் பேச முடிக்க நடக்க தொலைக்கு தக்பீர் கட்டினா பேசாம நிக்கணும், அசையக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமையா நிக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. உலகத்துல ஒருத்தன் இன்றைக்கு புகழுவான், நாளைக்கு இகழுவான். பயம் முடிஞ்சு வெளியே போனா ஒரு கூட்டம் சொல்லுவாங்க நல்ல பயம், இன்னொரு கூட்டம் சொல்லுவாங்க இப்படியா பேசுற, அப்படி பேசப்படாது அப்படின்னு ஒரு கூட்டம் புகழ்ந்துட்டு போவான், இன்னொரு கூட்டம் இகழ்ந்துட்டு போவான். உலகத்துல ஒரு நாளைக்கு புகழ், ஒரு நாளைக்கு இகழ். நல்லா இருந்தான், நல்லா இருப்பான், இந்த மாதிரி இவனுக்கு ரோங்கா வந்து அவன் சரியில்லை. இன்னைக்கு துன்யாவை பார்க்கிற புகழுக்கு எல்லாம் நிம்மதி, அதான் நிரந்தரம் இல்லை. ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் நிரந்தரமான புகழ், அனைத்து புகழ், எல்லா வகையான புகழும் மில் அஸ்ஸமாவாதி வ மில் அல் அர்தி, வானம் நிறைய பூமி நிறைய அல்லாஹ்வுக்கு எப்படி எல்லாம் புகழ் இருக்குதோ இந்த எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எங்கட புகழ் எல்லாம் பச்சை போய் எல்லாம் போய் புகழ்ற நாவே நாளைக்கு இகழும், அணைச்சவனே நாளைக்கு அடிப்பான். இதுதான் துனியா. இங்க உள்ள புகழ் வந்து இல்ல. இப்ப ட்ரஸ்டி போர்டு பாருங்க, ஒரு ட்ரஸ்டி போர்டு வந்தா முந்தின ட்ரஸ்டி போர்டு கேச்சு, வரக்கூடிய ட்ரஸ்டி போர்டு இங்க ட்ரஸ்டி போர்டு கேச்சு, வாரவனெல்லாம் ஏசி ஏசி தான் வாரான். ஒருத்தர் ஒரு ட்ரஸ்டி போர்டு புகழ்ந்த மாதிரி விளக்கல்ல. எல்லாம் நல்லடியார்களே, ஒரு பள்ளிக்கு ஒரு நிர்வாகம் 3 வருஷத்துக்கு வந்தா
அந்த 3 வருஷத்துக்கு அந்த நிர்வாகம் செய்யணுமானதான் செய்வான். அவங்களுக்கு எது செய்யணுமோ அது பொருளைட்ட போடலுமா, பேனை போடலுமா, பெயிண்ட் அடிக்கலுமா, அந்த நிர்வாகத்துல டேலண்ட் அவ்வளவுதான். இன்னொரு நிர்வாகம் வந்தாங்க, மதரசா ஆரம்பிச்சாங்க, நல்ல ஊருக்கு சேவை செஞ்சாங்க, அது செஞ்சாங்க. அந்த நிர்வாகத்துக்கு அவ்வளவுதான். ஒவ்வொரு நிர்வாகத்துக்கிட்டையும் ஒவ்வொரு நிலவைக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நிர்வாகத்துக்கிட்ட பல கெடுதிகள். அதனால ஒரு நிர்வாகம் வந்தா அதுக்கு முன்னால இந்த நிர்வாகத்துக்கு ஏசவான அவனோட நலவுகளை சொல்லிக் கொண்டு துவா செஞ்சு கொண்டு நீங்க உங்களோட வேலையை செய்யும். இதுக்கு பிறகு வரணும்னு ஆசையா இருக்கிற நிர்வாகிக்கு பள்ளிக்கு வாரத்துக்கு ஆசை நிர்வாகத்துக்கு ஆள் செட் பண்ணிக்கொண்டு ரெடி பண்ணிக்கொண்டு இன்ஷால்லா எப்படி சரி மௌத்துக்கு முத்தி பள்ளி டெஸ்ட் போர்டு வரணும். எத்தனையோ பேர் ஆசை. அல்லாஹ் பாதுகாக்க, இது பெரிய பொறுப்பு, இது பெரிய பொறுப்பு. இது ஆசைப்பட்டு யாரும் இந்த மாதிரி இதுகளை பொறுப்பெடுத்துக்கொண்டு துனியாவை ஆகிரத்திலே தடமாறி கொண்டு கேவலப்பட்டு கொண்டு அல்லாஹ்ட்ட பெரிய பயங்கரமான சோதனைகள் எடுத்துக்கொள்ளுவான. இது ஆசைப்பட்டு வாழணும் இல்லை. இது நாங்க மக்களால் தெரிவு செய்யப்பட்டு வரணும். யாரும் கோச்சு கொள்ளவானம். யாரா இருந்தாலும் அது பழைய நிர்வாகமோ, ஈக்கிற நிர்வாகமோ, வார நிர்வாகமோ, வாரவங்களோ வராதவங்களோ நாங்க எல்லாரும் விலகி கொள்ளணும். ஆசைப்பட்டு வரவான. யாரு நிர்வாகத்துக்கு ஆசைப்பட்டு வாரானோ இவன் தான் இந்த ஊருக்கு பெரிய பித்னாவாய்ப்பான். ஏன் இவர் கேட்டுக்கணும் அந்த பொறுப்பு கேட்டுக்கொண்டு வரப்படாது. பொறுப்பு மக்களால் நியமிக்கப்படணும். மக்களால் நியமிச்சுதான் ஒரு நிர்வாகம் வரணுமே தவிர நாங்க ஆசைப்பட்டு திட்டம் போட்டு அப்படி வாரதில்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இதா துய்யத்தில் அமானா ஃபந்தரிஸா, அமானிதம் வீணடிக்கப்பட்டால், அதாவது கியாமத் எதிர்பார்க்கோ. சஹாபாக்கள் சொன்ன கேட்டார்கள், வகைஃப இதாதுஹா யா ரசூலல்லாஹ், அமானிதத்தை எப்படி வீணடிக்கிறாய், எப்படி மோசமாக்குற? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா முஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தரிஸா, தகுதி இல்லாதவனுக்கு ஒரு பொறுப்பு போகுமா இருந்தா, தகுதி இல்லாதவன பொறுப்புல நியமிக்கப்படுறதா இருந்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் எதிர்பார்க்கோ. பள்ளி நிர்வாகத்துக்கு வேற வேற விஷயங்களுக்கு, அது பாடசாலை நிர்வாகமோ, மதரசா நிர்வாகமோ, பள்ளி நிர்வாகமோ, எந்த நிர்வாகமா இருந்தாலும் தகுதியானவர்கள் தான் வரணும். தகுதி இல்லாதவங்க வந்துட்டாங்கன்னா அவரோட பொறுப்பு ஆசைக்கு, அவரோட இடத்துல உட்கார்றதுக்கு, சீட்டுக்கு அல்லது பதவிக்கு மக்கள் அவரை தலைவர் என்று சொல்லணும், செயலாளர் என்று சொல்லணும், பிரின்சிபல் என்று சொல்லணும். இதுக்காண்டி யார் வாரானோ இந்த பதவியே அவனுக்கு கேவலம் அமையலாம் கிடையாது. ஆனால் அது யாரும் விரும்பி வாரதல்ல, மக்கள் நியமிக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ஒன்றுபடுறாங்க, இவர் தான் தலைவர், இவர் தான் செயலாளர், அல்லது இந்த கூட்டம் தான் வரணும் அப்படின்னு மக்கள் நியமிச்சா அங்க அல்லாஹ்வுடைய உதவிங்க. அவங்க கேட்டு வரலே, அல்லாஹ்வுடைய உதவி. எனவே மஸ்ஜித்ன்றது இது நாங்க எங்களோட கௌரவத்தை, கண்ணியத்தை, எங்களோட பேர் போட்டுக்கொண்டு நாங்க நல்லா விவசாயி கொண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் அல்ல இது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மஸ்ஜிதுகள் அடிமைகளா நான் இங்க வரணும், அடிமைகளா. அதனாலதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குறோம், உன்னிடத்திலே உதவி தேடுறோம், நீதான் எங்களோட ரப்பு, நாங்க உன்ட அடிமை, எங்களுக்கு ஒன்றுமே இல்ல, எங்களுக்கு ஒன்றும் தெரியும், உனக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வையாக நஸ்தஈன், நீதான் அத்தனையும் தரக்கூடியவன், உனக்கிட்ட தான் நாங்க எல்லாம் கேட்கிறோம், நீதான் உதவி செய்யறவன் என்று ரப்பிடத்துல நாங்க தொழுகையில் எங்களுடைய அடிமைத்தனத்தை நாங்க காட்டுறோம். இது மாதிரி நாங்க அடிமைகளா நாங்க வரோம். எங்களோட திறமை, எங்களோட காசு, எங்களோட பணம் அதல்ல. எனவே ஒரு ஊருடைய மிக சிறந்த ஒரு முக்கியமான இடம் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிற இடம் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் முறையாக தெரிவு செய்யும். தன்னை கட்சிக்காரன், தனக்கு தேவையானவங்க அல்லது எங்களை கெஞ்சி அல்லது இவங்க வந்தா அவங்களுக்கு எதிராக செயல்படையணும் அப்படி கோபத்தை தீர்த்து கொள்றதுக்கு அல்லது எதுக்காண்டி ஏதாவது தன்னை வாசிக்கு அல்லது சக்காத் கவுண்டியால ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்ன சரி ஒரு சொந்த லாபத்துக்கு அல்லது சுயநலத்துக்காக வேண்டி யாரை யாரும் தலைவராகவோ செயலாளராகவோ ஒரு உறுப்பினராகவோ நீங்க சொல்ல வேணாம். நீங்க பெரிய அநியாயம் செய்றீங்க, பெரிய அநியாயம். ஊரினுடைய நலவுக்காக நாங்கள் நியமனம் செய்யணும், அது யாராக இருந்தாலும் சரி. ஊரினுடைய நலவு மஸ்ஜிதின் மூலமாக தான் ஒரு ஊர் வழிநடத்தப்படும். அந்த ஊருடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், மதரசாக்கள், அதாவது பாடசாலைகள், இதெல்லாம் எங்களுடைய ஊரில் உள்ள முக்கியமான தலங்கள். இது எல்லாத்தையும் நாங்க மஸ்ஜித் அவர்களுக்கு உதவியா இருக்கணும்.
மஸ்ஜித் வாலிபர்கள் நல்லவர்களா மாறுறதுக்கு மஸ்ஜித் உதவியா இருக்கணும். பெண்களுடைய வாழ்க்கையில மாற்றம் மாறதுக்கு மஸ்ஜித் உதவியா இருக்கணும். அதே மாதிரி பாடசாலையுடைய முன்னேற்றத்துக்கு மஸ்ஜித் உதவியா இருக்கணும். மதரசாவுடைய முன்னேற்றத்துக்கு மஸ்ஜித் உதவியா இருக்கணும். மஸ்ஜிதுக்கு நிர்வாகிகள் வாராங்க, வந்தோன்னு ஒரு 11 பேர் 13 பேரை போட்டாச்சு. வந்தோடனே 2 மாசத்துக்கு சுபானல்லாஹ் அங்க தடமாறுறான் இங்க தடமாறுறான் அப்படின்றான் இப்படின்றான். ஒரு 3 மாசம் போக்குள்ளே 13 7 ஆகும். 6 மாசம் ஆகுள்ள 4 ஆகும். கடைசிக்கு 3, கடைசிக்கு நொண்டி 2 பேர் 3 பேர் ஒன்றை இதை தள்ள அதை வங்காள தள்ள இப்படி போவது ஒரு மாறி. ட்ரஸ்டிமார காணல. என்ன சரி ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்தா ட்ரஸ்டி போர்டு இல்ல, ஒரு நல்ல விஷயத்துக்கு ட்ரஸ்டிமார் இல்ல, தொழுகைக்கே வாரான் இல்ல. தொழாதவனை நாங்க எப்படி நியமிக்கிறோம் நாங்க நிர்வாகத்துக்கு? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளி அல்லாஹ் அதனுடைய கவனிப்பில் அல்லாஹ் செய்வான். ஏதோ ஒரு வெளிரங்கத்தை அந்த பள்ளியை நிர்வகிக்கணும் முறையொட்டிக்குது. இதுக்கு யாராவது தேர்ந்தெடுக்கிறாருன்னா ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ் ஆகிரத்தை நம்பின மூமின், நல்ல ஈமான்தாரி வரணும். ஈமான்தாரி பாகாம ஸலா, தொழுகிறவனாய் ஈமான்தாரி. அவன் எப்படி தொழுவான்? தொழுகிறவனாய்க்கணும். பாத ஸகாத் கொடுக்கிறவனாய்க்கணும். அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகை இல்லாதவன போர்ட்ல போட்டு என்ன பிரயோசனம்? அவர் பெரிய ஆஜியார் ஆகிகளும், அதாவது இந்த நோம்புல அரசு முட்டையை கொடுக்கலும் கஞ்சி கொடுக்கலும் பேட்டி செய்யலும். தொழில் இல்லாதவர் குர்ஆன் நிபந்தனை நிர்வாகத்துக்கு வரையில எடுக்க வானம். தொழுகிறவனுக்கு தானே மஸ்ஜித், மஸ்ஜித் என்றாலே சுஜூத் செய்யற இடம். அதே மாதிரி வஆத ஸகா, ஸகாத் கொடுக்கிறவங்க தான் வரணும் நிர்வாகத்துக்கு. ஸகாத் கொடுக்கிறவங்க அப்பதான் பள்ளி சல்லியை எடுக்க மாட்டான், பள்ளி சல்லியை பெறாட்ட மாட்டான், பள்ளி சல்லியை ரோல் பண்ண மாட்டான். அவன்ட பிசினஸ்க்கு போட்டு ரோல் ஆகுது. சில நிர்வாகத்துக்கு வெளியே பெய்து கொள்ளலாம் என்னடா பள்ளி சல்லி ரோல் ஆகியாங்க பிசினஸ்ல. இப்ப இதை கொடுத்து கொள்ளலாம், இதை கொடுக்காம இவர் வெளியே போனா மாட்டி. இப்படி எத்தனையோ நிர்வாகிகள் பள்ளிகளை வச்சு சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க, பள்ளிகளை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஸகாத் கொடுக்கிறவர் தான் நிர்வாகத்துக்கு வரணும். சில கிராமங்களுக்கு ஸகாத் கொடுக்கிறவங்க இல்ல, என்ன செய்யற? அந்த கிராமத்துல என்ன செய்யும்? ஸகாத் எடுக்காதவர் எடுக்க போடும். ஸகாத் எடுக்காத அன்றைக்கு தேடி தின்னக்கூடிய ஒரு கௌரவமான வியாபாரிகள் இருப்பாங்க. இவங்க எடுக்க, நீங்க ஸகாத் எடுக்கிறவன பள்ளிக்கு எடுத்தீங்கடா பள்ளி சல்லிகள். அடுத்தது எல்லாம் நாங்க மனுஷரை நம்பாம இல்ல, ஆனா மனிதர்கள் நம்பல. இந்த காலத்துல அவனுக்கு பள்ளி சல்லி என்ன, மத்தவட்ட சல்லி என்ன? இன்னைக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது வியாபாரத்துல பாருங்க. இப்ப நல்ல பிசினஸ் ஆரம்பிச்சீங்க, நல்லா பேச தெரிஞ்சவன், நல்ல பிசினஸ் ஆகல என்ன அஜயா, நீங்க ஒரு 5 லட்சம் நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் தாங்களே, சும்மா நீங்க இந்த பெட்டாலே வாங்கி அலைஞ்சு கொண்டு தடமாற தேவையில்லை. மாஷால்லா மாசம் உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் சும்மா வரும், சொலையா வரும். சும்மா இங்க தின்னு 1 கோடி தந்தீங்கன்னா மாசம் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் சும்மா கிடைக்கும். நீங்க இந்த கடையை திறந்து கொண்டு இப்படி மாதிரி சம்பளம் கொடுத்து கொண்டு கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் கட்டி கொண்டு சும்மா தடவார இப்படி போட்டீங்கன்னா அப்படி வரும், அது இது அப்படி இப்படி பேச தெரிஞ்சவன் நல்லா எடுக்கிறான். 50 லட்சம் 1 கோடி 2 கோடி அவர் கொடுத்தோட பாக்குறவர் மாஷால்லா 1 கோடி கொடுத்து மாசம் 1 லட்சம் ரூபாய் வருது இருப்பா. 2வது மாசம் 3வது மாசம் 4வது மாசம் இவருக்கு சும்மா அப்படி ஒரு சந்தோஷம் சும்மா கிடைக்குது. இவரு அவன் என்ன செஞ்சான்? இவர சல்லி எடுத்தே கொடுக்குறான் லாபம் தாரன். அதாவது கிரிமினல் மூலம்ல தான் செய்வான் இது. இவர் என்ன செஞ்சார்? இவர கூட்டாளி மாட்ட சொல்லி இவர் இன்னொரு 4 கோடியை வாங்கி கொடுத்தார். மொத்த வாகனத்தை வித்தான், கடையை வித்தான், ஊட்ட வித்தான், அதை வித்தான், இதை வித்தான், எல்லாம் வித்து இப்ப அவனுக்கு கொடுத்து 100 கோடி 200 கோடி 300 கோடி 500 கோடி அவன் எல்லாம் எடுத்துட்டு 6 7 8 மாசத்துல ஆள் மாறிட்டான். இப்போ ஒருத்த ஆளே இல்லை, லாபத்தை விட்டு போட்டு ஆள் இல்லை. எங்கன்னு கேட்டா மெடகஸ்கார் என்றான், ஆஸ்திரேலியா என்றான், மலேசியா என்றான், அக்குபேல் என்றான், கல்லில் என்றான், அம்பாத்தோட்டையில் என்றான், கிண்டியார் என்றான், எங்கிட்ட இல்லை. இப்ப கொடுத்தவனெல்லாம் மாட்டி எடுத்து கொடுத்தவன் இவன் சும்மா இருந்தவன் இன்னொரு மொத்தட்ட 4 கோடியை வாங்கி கொடுத்துட்டான், இன்னும் தொட்ட 10 கோடியை. இப்ப கொடுத்தவன் எடுத்தவன் எல்லாம் மாட்டி. இது இப்ப சாதாரண இப்ப நடக்குது. சின்ன பொடியம்மார் செய்யறாங்க, 20-25 வயசு பொடியம்மார், 60 வயசு 65 வயசு பசார்ல பழையவங்க, பெரிய பணக்காரவங்க, நல்ல திறமையானவங்க, வியாபாரம் செஞ்சு நல்ல அனுபவப்பட்டவங்க, 25-30 வயசு பொடியம்மார் கையில 5 கோடி 6 கோடியை சும்மா தூக்கி கொடுக்குறான். நம்பினவசரம் பாருங்களே, அப்படி கொடுத்து எல்லாம் மாட்டி. நிறைய பேர் ஹலாலா சம்பாதிச்சது
யார் யாரோ கல்லண்ட கையில கொடுத்து இப்ப வெறும் நடுரோட்ல அடிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இப்படி எத்தனையோ ஏமாத்துக்காரன் நிர்வாகத்துக்கு வந்தா சரி வருமா? நிர்வாகத்துக்கு வந்தா பள்ளி சல்லிக்கு என்ன உத்தரவாதம்? ஆனா நல்லா பாருங்க, ஏமாத்துக்காரன் கல்லன் வியாபாரின்னு மத்தவன தலையை தின்றவன் இப்படியானவள் எடுக்குவான்னு போட்டுக்கு பேருக்கு புகழுக்கு போட்டுக்கு வரல தக்குவாதாரி. அல்லாஹ் முதலாவது சொல்லியாச்சு, நாமளவில்லாய் வழியோவில்லார்கள். உண்மையான ஈமான்தாரி வாங்கும். ஈமான்தாரி அல்லாஹ் பயந்தோம். நேரத்துக்கு தொழுகிறவங்க ட்ரெஸ் போடுக்கு வரணுன்றதுக்காக அப்படி தொழுதுவங்க அப்படின்னு இல்லை. சிலவங்க நிர்வாகம் தெரியும் கிட்டவாங்களே 3 மாசமே கூட பள்ளிக்கு வர தொழுது கொண்டு எனது நிர்வாகம் அப்படி ஒரு ஆசை. பலரும் பல நோக்கத்துல நிர்வாகத்துக்கு வராங்க. இந்த பள்ளிகள் நாங்க ஆட்சி செய்யற இடம் இல்லை, எங்களை பேர் போடுற இடம் இல்லை, பழிக்கு பழி வாங்குற இடம் இல்லை. எனக்கு குழப்பம் ஒருத்தன் சொன்னான், அது பல வருஷம் ஆசையா இந்த நிர்வாகத்துக்கு வாரது, இப்பதான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி நிர்வாகத்துக்கு வந்தீங்க. அப்படி என்ன ஆசை? அவன் சொன்ன மாதிரி நான் அவனுக்கு சொல்றேன், எங்களோட பள்ளி அசுரத்திக்கிறானே அவன் அப்படியே சொல்றான். எவ்வளவு பெரிய ஒழுக்க கட்டவனு பாருங்க. இவனை நான் எத்தனையோ முறை வெளியே போட சொன்னேன் பல நிர்வாகத்துக்கிட்ட, ஒரு நிர்வாகம் செய்யல. நான் நீயத்தை வச்ச நானே வந்து இவரை வெளியே போடுறேன். நிர்வாகத்துக்கு வர எண்ணத்தை பாருங்க. இவன் மனுஷனா? இவன் மனுஷனா? எவ்வளவு பெரிய ஒரு மிருகத்தனமான குணமல்லோடு பாருங்க. நான் சொல்றேன், அசரத் நான் வந்தேன், இப்ப அசரத்தை வெளியே போட்டா நான் வெளியே போயிடுவேன். எனக்கு வந்து நான் இவரை வெளியே போடுறதுக்கு வெளியே வருவோம். ஓடுக்கு வந்து எவ்வளவு பெரிய கெட்டவன் மோசமானவன் பாருங்க, எப்படி உள்ள விட்டு பாருங்க. பழிக்கு பழி வாங்குறதுக்கு வந்தீங்கிறான் நிர்வாகம். அசரத்தோட பழிக்கு பழி வாங்க, மாசினோட பழிக்கு பழி வாங்க, பழைய ட்ரெஸ்ஸோட பழிக்கு பழி வாங்க, அல்லது நாங்க செஞ்சு காட்டணும் நாங்க. அப்படியே எல்லாம் இல்ல நிர்வாகம். இது தேர்ந்தெடுக்கப்பட்டு பயந்து அழுது பொறுப்பு யாரா கியாமத்துல கேட்கப்படும். இந்த பொறுப்புக்கு நாங்க எப்படி பதில் சொல்ற? ஊர்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு வாலிபர் ஆளாத்த இல்ல விலங்குதான் நிர்வாகத்துக்கு. நிர்வாகங்கள் பலர் இருந்தீங்க, இருக்கிறீங்க, இது பூரா வரப்போறீங்க. ஊர்ல உள்ள பிள்ளை ஆளா தெரியுமா? என்னது நல்ல குடும்பத்து பிள்ளை வீணா போய் உமா பக்கம் தலைகாட்டு எல்லாமே நாங்க வீட்டுல படிப்பு ஒரு பக்கம் மட்டும் பார்த்தோம். நாங்கெல்லாம் மண்பேல போனோம். மண்பே பிள்ளைக்கு படிப்பை மட்டும் தான் கொடுத்தோம். படிக்க வான்னு சொல்லவும் இல்லை, படிக்க கூடாதுன்னு சொல்லவும் இல்லை. நாங்க மதரசாக படிச்ச பிள்ளைகளை தான் நாங்க எடுக்கிறோம். ஆனா நீங்க மண்பேல போனீங்க, படிப்பை மட்டும் கொடுத்தீங்க, பட்டதாரி ஆகினீங்க. பிள்ளைக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கல, மார்க்கத்தை சொல்லி கொடுக்கல, பள்ளியோட தொடர்பாக்கல, அவனுக்கு ஒன்றும் விளப்பம் இல்லை. நீங்க இதை மட்டும் கொடுத்தீங்க. இங்கிலீஷ பேசுறான், சிங்களத்தை பேசுறான், டாக்டர் லோயர் மார்க்க மட்டும் விளங்குதில்லை அவனுக்கு. பாப்ப மௌத்தாயினா பாப்பட மையத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இவன் பெரிய பட்டதாரி, பாப்பட மையத்துக்கு பக்கத்துல நிக்கிறான், அவன் பெரிய மையத்து மாதிரி இருக்கிறான். அவனுக்கு மட்டும் விளங்குதில்லை. அவனுக்கு படிப்பு மட்டும் கொடுக்கவான வெளியே போயிட்டு இன்னைக்கு ஹஸரத் வந்தார் படிப்புக்கு எதிர்த்து பேசினாரு விதண்டாவாதமா அல்லது தூங்கி எழுப்பிட்டு போயிட்டு சும்மா அப்படி இப்படியெல்லாம் பேசவான. படிப்பு தேவை. படித்தவர்களை தான் நாங்க மதரசாக்கு என்ட்ரி பண்ணி எடுக்கிறோம். ஆனா கவலை என்னன்னா ஓலவல் செஞ்சுட்டு வரான்னு ஒரு கட்டுரை எழுத தெரியும் அவனுக்கு, ஒரு கடித விலையை சொன்ன எழுத தெரியா. இன்னும் நாங்க என்னென்ன 3 சொல்லி நாங்க 2 சொல்லிய போடுறான், மௌலார லானாக்கு மொத்த லானா போடுறான். ஒன்று கிளப்பம் இல்லை, கட்டமாறான். வந்து 10 வருஷம் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்து ஆசிரியர்கள் வெளிப்பாயிருங்க, பாடசாலைகளை வீணாக்காதீங்க. எங்களோட சொத்து, எங்களோட அமானிதம், எங்களோட பிள்ளை உங்களோட கையில தந்தா டான்ஸை கூட்டை போட்டு ஸ்கூல்ல வீணாக்க வரோம். அந்த டே இந்த டே உள்ளதெல்லாம் டான்ஸ், அதாவது சினிமா போட்டு ஆடுறீங்க ஸ்கூல்ல. எங்களோட பிள்ளைகளை நாங்க பக்குவமா வளர்த்து வீணா போறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? ஒழுக்கம் படிச்சு கொடுக்குற இடத்துல டீச்சர்ஸ்மார் மாஸ்டர்மார் கவனமாயிருங்க. எங்களோட அமானிதங்களை வீணாக்காதீங்க, படிச்சு கொடுங்க. சும்மா அந்த கூத்து இந்த கூத்து ஸ்போர்ட்ஸ் விளையாடி வருஷத்துல 150 நாள் அதுக்கு போயிட்டாச்சு. பிள்ளைகளை படிச்சு கொடுங்க, நல்ல பண்புள்ளவங்களை ஆக்குங்க. ஒரு சார் சொல்றாரு, எங்கட வேலை வந்து படிச்சு கொடுக்கறது, இவன் தூள் அடிச்சானா கஞ்சா அடிச்சானான்னு பாக்குறது வேற வேலை இல்ல. என்ன சார் அப்படி சொல்றீங்க? உங்களோட புள்ள மாதிரி பாருங்க. உங்களோட புள்ள தூள்காரன் ஆவினா, அவனோட புள்ள ஐஸ்காரன் ஆவினா எவ்வளவு கவலை உங்களுக்கு. ஃபிக்ர் இல்லாத மாஸ்டர்மா, கவலை இல்லாத மாஸ்டர்மா, பிள்ளைகளை கவனிக்கோ, பாருங்க யாரோட சேர்ற எங்க போற இந்த புள்ள. உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பை தந்திக்கிறான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு பெரிய பொறுப்பு. எங்களோட ஊர்களில் இருக்கிற எத்தனையோ விஷயங்களை நாங்க பொறுப்பான செய்யறவங்க தான் வரணும். யாரும் கோவிக்க வேணும், அக்க கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். நாங்க நிறைய பிள்ளை விடுறோம், புகழ்ந்தா நல்லா விடுறோம், சிரிச்சிடும்.
ஏதாவது குறைகளை சொன்னா அது என்ன அப்படி பேசினாரு, அது இல்ல இப்படி இல்லை, இந்த மோடைய மாதிரி அப்படித்தான் அப்படி என்ன நீங்க அவட குறைய மறைச்சறதுக்கு பேசவான வெளியே வைத்து குறைகள் இருந்தா திருத்துங்க. அது உலமாக்களா இருந்தா என்ன, மாஸ்டர்மாரா இருந்தா என்ன, நிர்வாகியா இருந்தா என்ன, பள்ளி அசரத்தா இருந்தா என்ன, யாரா இருந்தாலும் நாங்க எங்களை திருத்தோம். திருத்தத்தான் நாங்க பிறந்திருக்கிறோம். நான் கெட்டு போறதுக்கு பிறக்கல நாங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய நிர்வாகங்கள் சரியாக அமையும். பள்ளியினுடைய நிர்வாகங்கள், பள்ளியில் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது அது இமாம்கள், மாசினான்மார்கள், பள்ளியை துப்புராக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு கஷ்டா வச்சுக்கிறாங்க. வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைக்கிற வீட்டை பாருங்க வைத்து எப்படி காலாக்கி வச்சுக்கிட்டு, பொம்பளை புள்ள துப்பக்கட்டையை தூக்குது இல்ல, டாய்லெட்டை கழுவுது இல்ல. ஆனா இந்த பள்ளியில பாருங்க, டாய்லெட்டை கழுவி அவள தண்ணி நினைச்சு எவ்வளவு பசந்தா, இன்னைக்கு ஜும்மா நாள் மக்கள் வருவாங்க, எவ்வளவு பசந்தா வச்சுக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்ல போறோம்? சம்பளம் எடுக்கிறாங்க தானே, கொடுக்கிற சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க. சம்பளமா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பிள்ளை, அதாவது பள்ளி வேலை செய்யற, அதாவது உலமாக்களோ மாசினோ வேலைக்காரங்களோ இவங்களை நாங்க மதிக்கிறோம் இல்லை, இவங்கள்ட்ட வேலை வாங்குறோம். அவனுடைய சம்பளம் எப்படி? புள்ள குட்டியில் 4 பேரு, ஸ்கூல் போற புள்ள, பள்ளி போற புள்ள, நோய்க்கு தேவைக்கு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அவங்களுக்கு 30,000 ரூபாய், 35,000 ரூபாய், 40,000 ரூபாய், 45,000 ரூபாய் என்னதுக்கு போதும்? நாங்களோட வாழ்க்கையில போதா போதா போதான்னு அலையிறோம். எங்களுக்காக முழு மாசமும் பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த இவங்க, அதாவது பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நாங்க கவனிக்கிறோம். நாங்க இதுக்கு எதிரானவன் தான் மாறான் போடுது, எதிரான அப்படி கொடுக்கலாம். பள்ளி அசரம் தப்பி தவிர நோம்பு முடிச்சு அவர் ஒரு பைக்கோட வாங்கினாரு வைங்க, ஸ்மார்ட்ல நிர்வாகத்துக்கு அசரத் பைக்ல வராரு, நல்ல வாசிப்போம்னா தப்பி தவறி அசரத் கார் வாங்கினா கிணத்துல வாங்கி சாவுவான் போல. அப்படி நிர்வாகமே சாவ பாக்குறான். நிர்வாகத்துக்கு பொறுத்தது இல்லை. பள்ளி அசரத் ஒரு பைக்ல போனா, ஒரு ஊட்ட வாங்கினாரு, அல்ல ஒரு காணி துண்டை வாங்கினாரு, அதோட போய் நல்லா ஆகிக்கிறாரு. பாருங்கன்னா எப்படி வந்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க. ஏவாப்பா அல்லாஹ் கொடுக்குறான், அவங்க ஈகட்டுமே, மாஷால்லா நல்லா ஈகட்டுமே. எங்களோட முசல்லாக போட்டு அசரத்து கடன் இல்லாம இருக்கணும், அவருக்கு ஒரு கஷ்டம் இல்லாம இருக்கணும். எங்களோட மாசினார் நல்லா இருக்கணும். எங்களோட பள்ளி அசரத் ஜகாத் கொடுக்கணும். எங்களோட பள்ளி மாசின் ஜகாத் கொடுக்கணும். மாஷால்லா எங்களுக்கு எவ்வளவு கௌரவம் தெரியுமா? ஆனால பள்ளிக்கு பள்ளி வாங்குறது, அசரத் மாதிரி வித்தியாசமா பாக்குறவங்க, அவளை கொஞ்சம் தர குறவை பாக்குறவங்க, நான் தான் பெரியார், என்னைய விட்டு ஆள் இல்ல, நான் விட மாட்டேன், 20 வருஷம் பள்ளியை விட்டு போக மாட்டேன், சில நிர்வாகத்தை வெளியே போட்டுக் கொள்ளலாம். நேற்று கோல் பண்ணா அசரத் பள்ளிக்கு ஒரு கொத்துவா தரணும். மாஷா அல்லாஹ் 28 வருஷம் இந்த குரூப்பை வெளியே போட்டாச்சு, பெரிய ஒரு சந்தோஷம், பெருமூச்சு விடுறான். இவங்களை வெளியே போடுறதுக்கு பெரிய கஷ்டமாயி வெளியே போடும். பள்ளிக்கு நிர்வாகத்துக்கு வந்தா வருஷ கணக்கு முடிச்சு கொண்டிருக்கிறான், போறான் இல்ல. அவங்களோட சொத்து மாடி 30 வருஷம் செலவு நியத்து வைக்கிற. மாஷா அல்லாஹ் பள்ளி நிர்வாகத்துக்கு வந்தாச்சு, 7 வருஷம் கோடி இந்த பள்ளியில் இருந்தான். நான் வந்து தலைவராகவே இந்த போத்தா போடும், செயலாளராகவே இந்த போத்தா போடும், அப்படி ஆசை. அவர்கள் நாளைக்கு மையத்தை தொடங்க போல எங்களோட பள்ளியினுடைய தலைவர் ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்றது அவருக்கு ஒரு ஆசை. என்ன புகழ் நிர்ணயிக்குது? புகழ் எடுத்தவங்க என்ன நினைச்ச ஒண்ணும் இல்லை. நல்ல வேலை செஞ்சுட்டு போனா நிர்வாகத்துக்கு வர தேவையில்லை. நல்ல வேலை செஞ்சுட்டு போனா ஒரு இமாம் சொல்றார், ததுமாத கௌமுன் வஹும் பின்னாசி அஹ்யாவு, ஒரு கூட்டம் மௌத்தாயிட்டாங்க, இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்ல வேலைகள் செஞ்சோம். முத்துசமதசானா, அதுപോലെ மசூதாரி, மதுரமா மாஜி, என நலி மாஜியார், இது போட்டு எத்தனையோ பேர் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில வாழ்றாங்க. இன்னைக்கு மௌத்தாயாச்சு பல வருஷம் நல்ல வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டு இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில அவரோட பேர் ஒன்று சொல்றேன். நாங்க மௌத்தா போல எங்களோட பேரை எடுத்துட்டு போகக்கூடாது. கபருக்கு போக எங்களோட பேரை வச்சுட்டு போகணும். எங்களோட பேரை கேட்டு மக்கள் துவா செய்யணும். அல்லா ராமசேன் போது அல்லாஹ் பரக்கத் செய்து எப்படி வேலை செஞ்சாரு கடவுள்ல கேட்டு மக்கள் எங்களுக்கு துவா செய்யணும். துவா தான் தேவையே தவிர பேர் புகழ் இதெல்லாம் இல்லை, அல்லாஹ் கிடையாது. எனவே பள்ளிகள் வீணா போறது நிர்வாகிகளால் தன்னுடைய சொந்த லாபத்துக்கும் பெயர் எடுக்கிறதுக்கும் வந்து அந்த பள்ளியினுடைய இந்த காரியங்களையும் செய்யாமல் அப்படியே வீணாக்கிட்டு போய் பள்ளிகள் எல்லாம் அப்படியே இன்றைக்கு எவ்வளவோ சேவை செய்ய வேண்டிய பள்ளிகள் வருஷ கணக்கு பிடிச்சு கொண்டு அவன் அந்த பெருமை விடுதில்லை. நான் வெளியே போனா நான் இப்படி ஆகுறேன், எனக்கு மக்கள் தலைவர் சொல்ல மாட்டாங்களே இப்படின்ற ஒரு பெருமை அகங்காரம் தான் இன்னைக்கு இந்த பள்ளிகள் வீணா போறது காரணம். எனவே மஸ்ஜிதுகளுக்கு எங்களை தெரிவு செய்யணும் மக்கள். நாங்கள் நம்பிக்கையாளர்களா இருக்கணும். போடுவாங்க நம்பிக்கையாளர் சபை, அப்படிதான் போடுறோம். நம்பிக்கையாளர் சபை ஊரை வழிநடத்தக்கூடிய நல்ல மக்களா இருக்கணும். நம்பிக்கையாளர் பள்ளியினுடைய சொத்துக்கள், ஊருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு ஊரை வழிநடத்தக்கூடிய
நல்லவர்கள் தான் இந்த இடத்துக்கு வரணுமே தவிர யார் வந்தாலும் உண்மையானவர்களை கொண்டு வாங்கோ. கட்சி, பார்ட்டி அல்லது குடும்பம், பணம் அப்படி எல்லாம் இல்லை. நல்லவர்களை பார்த்து தேர்வு செய்யுங்கள். பள்ளிவாசலுடைய விஷயங்களை சரியாக செய்து ஊரை சரியாக வழிநடத்தி ஒரு நல்ல ஒரு தீர்த்தாரியான ஊராக மாத்திரத்துக்கு உண்டான நிர்வாகத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிவு செய்வது எங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. யாரா என்னுடைய குற்றக்குறைகளை மன்னித்திருவாயா, கண்மணியான தாயத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, கண்ணியமான உஸ்தாத்மார்களை மஃபரத் செய்வாயா. யாரா எங்களுடைய மஸ்ஜிதுகளை சரியான நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளை யாரா நீயே தேர்ந்தெடுத்துருவாயா. யாருடைய மஸ்ஜிதுகளை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களை, உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களை நிர்வாகிகளாக நீ மாற்றிடுவாயா. யார் அந்த மஸ்ஜிதுகள் தீனுடைய நல்ல காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே பங்கிடக்கூடிய இடமாக இந்த மஸ்ஜிதை ஆக்கி வைப்பா. அதே போன்று மனைவரை கபூல் செய்து கொள்வாயா. முஸ்லிம்களை இஸ்லாத்தை பாதுகாத்துருவாயா. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.